ஃப்ரைடே மார்னிங் காலையில் ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா காய் ஒன்றுமே இல்லை. சரின்ட்டு பட்டாணியும் சுண்டலும் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை வச்சு பட்டாணி குருமாவும் சப்பாத்தியும் போட்டலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா கொடுத்து விட்டு இருந்தால் கோதுமை மாவு உமியோட கொஞ்சம் இருக்கும். ஏன்னா பியூராக கோதுமையை காய வச்சு அலசி அரைச்சது. அதனால் லைட்டாக சளிச்சிட்டு அந்த உமியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடலான்னு சளிச்சு எடுத்து வச்சு மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டோம்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சமாக பட்டாணி குருமாக்கு கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் கறி மசாலா, கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி வச்சுட்டோம். வேக வச்ச பட்டாணியும் சேர்த்து நம்ம அதை தாளித்து விட போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக பட்டாணியும் சுண்டலையும் சேர்த்து ஒரு ஓட்டி அதையும் ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே வேக வச்ச பட்டாணியும் சுண்டலும் சேர்த்து இறக்கி விட்டுட்டோம்னா சூப்பரான பட்டாணி வித் சுண்டல் குருமா ரெடி. சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. அதையும் தோசை கல்ல போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சாச்சு.